அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கள். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பல் இங்கு போழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் என் சந்திராபுரம் ஸ்ரீ மகாகணபதி, ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ மகாலியம்மன் திருக்கோவில்களினுடைய 24ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாபெரும் சிரிப்பு சிந்தனை இன்னிசை பட்டிமன்றத்திற்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிற அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இனிய நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். கைதட்டுனாங்கன்னா அந்த ஊரு ரொம்ப சிறப்பான ஊருன்னு. ஏன் கண்ணாடிய பாக்கெட்ல மாட்டிருக்க? மாட்ட வேண்டிய இடத்துல மாட்டுப்பா. அன்னைக்குதான் அந்த கண்ணாடி இப்படி வச்சிருந்த, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கண் கண்ணாடி இல்ல, இது மூக்கு கண்ணாடி அப்படின்னு எங்கிட்ட ஒரு காமெடி பண்ணிட்டு போனா, உண்மையிலுமே ஒரு ஆலயத்தினுடைய அமைதியோடும் ஒரு அரண்மனையினுடைய கம்பீரத்தோடும் ஒரு ஊருக்கு நாங்கள் வந்திருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். அப்படிப்பட்ட பெருமை சந்திராபுரத்திற்கு இருக்கிறது. அழகுபுரம், அற்புதப்புறம், சிறந்தபுரம், சிங்காரபுரம் என்று தமிழகத்தில் எத்தனை புறங்களில் நாங்கள் பேசி இருந்தாலும் வேளாளர் பெருமக்களால் பெருமை பெற்றிருக்கிற சந்திராபுரத்தில் பேசுவது எங்களுக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி. இந்த கைதட்டலை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு 2 மணி நேரத்திற்கு குறையாம நடக்கும். நீங்க தயவு இந்த மெய் மறந்து கேட்கலாம் பட்டிமன்றத்தை, ஆனா கை மறந்து மட்டும் கேட்காதீங்க. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் சிரிக்கிறேன். மகிழ்ச்சி. தம்பி எல்லாம் ரொம்ப அழகா சிரிக்கிறாங்க. அதுவும் தம்பி அங்க பாத்திய தாய்மார்கள் சகோதரிகள்லாம் எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வாழ். இன்னைக்கு என்ன மகிழ்ச்சின்னா, எத்தனையோ கோவில்களுக்கு நாங்க போயிருக்கேங்க. அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அழைப்புதல் கொடுப்பாங்க. தம்பி கொஞ்சம் விஸ்லிங் வராம பாருங்க. இப்படி அழைப்புதல் கொடுக்கும் போது ஐயா யார் யாருடைய பெயர்கள் குறிப்பிடணும்னு கேட்போம். அப்படி தம்பி தான் போய் கேட்டு வருவாப்புல. அப்படி கேட்கும் போது அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல ஆஞ்சநேயர் வால் மாதிரி அப்படி ஒரு நீண்ட ஒரு பட்டியல் வந்தது. பேரை படிக்கிறதுக்கு முன்னாடியே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இங்க ஐயா பெருமக்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, பெரியவங்க. ஐயா யார் யாருடைய பெயர்கள் குறிப்பிடணும்னு கேட்ட போது சந்திராபுரம் எவ்வளவு பெருமைக்குரிய ஊர் அப்படிங்கறத அப்பதான் நான் பார்த்தேன். இங்கு எல்லோரும் பெரியவர்கள் தான், யாருடைய பெயரையும் தனியாக குறிப்பிட வேண்டியதில்லை. எங்கள் ஊர் பொதுமக்கள் என்று குறிப்பிட்டால் போதும்னு சொன்ன பெருமைக்குரிய மண்ணை மீண்டும் மீண்டும் வணங்குவதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். ஊர்னா இப்படி இருக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு பேச போயிட்டு 60 நகைச்சுவைங்க. ஆரம்பத்திலேயே சரி நகைச்சுவையா சொல்லுவோமேன்னு 60 நகைச்சுவை சொல்றேன், ஒரு ஆள் சிரிக்கல. இத மட்டும்தான் காப்பாத்தணும். இதுக்கு சிரிக்காம இருந்திருக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து பயந்துட்டு 60 நகைச்சுவை சொல்றேன்க்கா, ஒரு ஆள் சிரிக்கல. 61ஆவதா ஒரு நகைச்சுவை சொன்ன பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் பரவாயில்ல, இன்னைக்கு தப்பிச்சிருவோம், இன்னைக்கு மீட்டரை ஓட்டிடுவோம், பொழைச்சுக்கலாம் நினைக்கும் போது எங்கோ இருந்தது பாருங்க ஒரு ஆயா தாய் கிளவி படான்னு எந்திரிச்சு என்ன ஒரு பார்வை, சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒத்த வார்த்தை தான் சொல்லிச்சு தாய் கிளவி. என்ன தெரியுங்களா? படிச்ச தம்பி பெருந்துறையில இருந்து வந்து பேசுறாரு, உங்களுக்கு என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். நான் ஓடி போய் தம்பி தான் நீதாப்பா கிளவியோட பேசுறதுக்கு சரியான ஆளு, போய் பேசிட்டு வான்னு சொன்னா அந்த கிளவியோட இவன் உட்காந்து பேசிட்டு இருந்தா பாருங்க. ஒரு மணி நேரம் வெத்தலை வாக்கு போட்டு இதுகிட்ட சுண்ணாம்பு வாங்குற அந்த கிளவி, அவள் பாக்குவாங்க, சுண்ணாம்பு வாங்க, அப்படியே குடுக்கல் வாங்க கிளவி கிட்ட. யோசிச்சு பாருங்க. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு அழகான மேற்கூரை அமைத்து விட்டு எங்களை பணியிலிருந்து காத்து விட்டு நீங்கள் அத்தனை பேரும் பணிக்காக அமர்ந்திருக்கிறீர்கள். பணியில் கூட எதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நல்ல தமிழுக்காக அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் உண்மையிலுமே தம்பிகிட்ட கேட்டேன். தம்பி நம்ம கொங்கு பகுதிக்கா போற போது ஆமாண்ணா அப்படின்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன் தெரியுங்களா?
23 ஆண்டுகளாக நான் பெருந்துறை கொங்கு வேளாளர் கல்வி நிறுவனங்களில் முதுகலை தமிழாசிரியராக நான் பணியாற்றி வருகிறேன். 2021 மாநில நல்லாசிரியர் விருது எனக்கு கிடைத்தது. இதுல இல்லைங்க, கொங்கு வேளாளர் கல்வி நிறுவனம் எங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, எல்லா தரப்பு மக்களையும் காக்கக்கூடிய ஒரு இனம்னா அது என்பதை அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க, இளம் தலைமுறையினர் வந்திருக்காங்க. ஒரு செய்தி சொல்றேன், பல பெரியவங்களுக்கு இது தெரிஞ்ச செய்தியா இருந்திருக்கலாம். பாரத பிரதமரா பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தப்பங்க கர்நாடகா மாநிலத்துல ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்ப கூட யாரு பயணம் பண்ணதுன்னா, அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள். நல்லா கேட்டுங்க, ராஜாஜி கூட ஒரே கார்ல ஜவஹர்லால் நேருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறாங்க. கர்நாடகா மாநிலத்துல ஒரு கிராம பகுதியில அப்படி போகுதுங்க. கிராம பகுதியில போகுது. அப்படி போகும்போது நேரு கேட்கிறார், ராஜாஜி உங்க ஊருக்கு வந்திருக்கேன், தமிழ்நாட்டுல பச்சை பசேல்னு இருக்கும், எங்க பார்த்தாலும் அதே அப்படியே ஒரு காடுமேடா கிடக்குது, ஒரே வறட்சியா இருக்கேங்கும் போது இத உங்க ஊரு மாதிரி மாத்த முடியாதா அப்படின்னு ஒரு கேட்டார். யார்கிட்டங்க? ராஜாஜிட்ட கேட்டார். ராஜாஜி சொன்ன பதிலைத்தான் என் சந்திராபுரத்துல இப்ப நான் சொல்ல இருக்கேன். என்ன வார்த்தை தெரியுங்களா சொன்னாரு? ஏன் சார் மாத்த முடியாது, ஏன் சார் மாத்த முடியாது, நிச்சயமா மாத்தலாம், அதுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யணும்னார். என்னங்க ஐயா செய்யணும்னார்? ஒண்ணு இல்ல, எங்கள் தமிழ்நாட்டில் கொங்கு வேளாளர் இனம் என்று இருக்கிறார்கள். அந்த கொங்கு வேளாளர் இனத்திலிருந்து ஒரு 10 குடும்பத்தை இங்க குடி வச்சோம்னா இந்த பூமியை கூட பொன் விளைகிற பூமியை அவங்க மாத்தி காட்டுவாங்கன்னு சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில குறிப்பா இந்த உலகத்தில் எப்பொழுதும் வெளுக்காத ஒரே சாயம் விவசாயம் தான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த செல்போன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போயிருச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். தட்டுன அத்தனை பேர்ட்டையும் இந்த செல்போன் இருக்கு, தட்டுன அத்தனை பேர்ட்டையும் செல்போன் இருக்கு. சில பேர் இது இல்லாம வெளியே போறதில்ல, வெளியவும் போறதில்ல. புரிஞ்சவங்க கைதட்டுங்க. அங்க எதுக்குடா எடுத்துட்டு போற, அங்க என்ன டவரா கிடைக்குது, அங்க எதுக்கு எடுத்துட்டு போறான்னு தெரியல. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு 3 லாக் போட்டு வச்சிருக்கிறான். அதை தாண்டி அன்னைக்கு பாக்குற ஒருத்தர் சங்கிலி போட்டு பூட்டிட்டு போறான். பொண்டாட்டி எடுத்து பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறானா, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு காலத்தில் பெரியவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை வெள்ளந்தியான வாழ்க்கை, மனசுல சூதுவாது இல்லாது வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையத்தான் இன்னைக்கு நாங்க பட்டிமன்றத்துக்கு தலைப்பா எடுத்திருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி, சந்திராபுரம் கிராமம் தானே, என்ன அழகான விவசாய பூமி, அப்படியே தென்னந்தோ. பூங்கா நகரம்னா, பூங்கா நகரம்னா பெங்களூரை சொல்லுவாங்க, மாங்கா நகரம்னா சேலத்தை சொல்லுவாங்க. ஆனா தேங்காய் நகரம்னா நம்ம பொள்ளாச்சி தான். இந்த பகுதி தான் தேங்காய் நகரம்னா எவ்வளவு பெருமைங்க. இந்த பக்கம் போறோம் அப்படின்னாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கார்ல ஏசி போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன காரணம்? எல்லா ஊருக்கும் ஏசி, கார் ஜன்னலை ஏத்தி விடுறா அப்படின்ட்டு ஏசி போட்டு போவோம். ஆனா அப்படி பல்லடம் தாண்டிட்டோம்னாவே தன்னை போல கார் கண்ணாடியை இறக்கிடுவோம். அந்த அளவுக்கு இயற்கையே உங்களுக்கு ஒரு ஏசியான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அப்படின்னா உண்மையா இந்த மண்ணை பாதுகாக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லி இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் மண்ணை பாதுகாக்கணும்? நல்ல செய்திகளை கேட்கிறாங்க, அதனாலேயே இதை நான் சொல்றேன். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் தெரியலைங்களா எல்லாருக்குமே? அவர் ஒரு முறை சொன்னாருங்க, பிபிசின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல ஒரு செய்தி டிவி இருக்குங்க, அதுக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, அந்த வெள்ளைக்காரன் கேட்கிறான் அவர்கிட்ட, இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் அதிசயம் எதுங்க ஐயான்னு கேட்ட போது நம்மாழ்வார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் எதுன்னா கேட்கிறீங்க, எதுவுமே இல்ல, இந்த மண்ணு தான். வெள்ளைக்காரன் ஆச்சரியப்பட்டான், என்ன சொல்றீங்க, யூ மீன் சாயில், மண்ணையா சொல்றீங்க? ஆமாயா, மண்ணுதான். எப்படி சொல்றீங்கன்னா, இந்த எகிப்து பிரமிடு, சீனாவில் இருக்கிற பெருஞ்சுவர், தாஜ்மஹால், அதெல்லாம் தொங்கும் தோட்டம், அது இதுங்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாதுயா, இந்த உலகத்திலேயே பெரிய ஆச்சரியம் இந்த மண்ணு தாங்கிறேன் அப்படின்னார். எப்படிங்கய்யா சொல்றீங்கன்னார். ஒரே வார்த்தை சொன்னாருங்க, உலகமே வியந்தது அவர் வார்த்தைக்கு. அப்படி என்ன வார்த்தை தெரியுங்களா சொன்னாரு? ஏன் இந்த மண்ணு உலகத்திலேயே அதிசயம் தெரியுமா? ஏன் இந்த மண்ணு உலகத்திலேயே அதிசயம் தெரியுமா? எதை போட்டாலும்
எதை போட்டாலும் மக்கச் செய்கிற இந்த மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்கிறது பாருங்கள். இதை விட ஆச்சரியம் இந்த உலகத்துல என்ன இருக்க முடியும்? ஆனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மஞ்சு. இங்க பாரு, பெண்கள் எவ்வளவு அழகா உட்கார்ந்து என்ன அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சில நேரங்கள்ல இந்த தண்ணி வண்டிகளோட நாங்க போராடணுங்க பொது மேடைகள்ல. அன்னைக்கு ஒரு மேடையில் அப்படித்தான் ஆரம்பிச்சேன். அன்பார்ந்த அப்படின்னு பாருங்க, கீழே ஒரு தண்ணி வண்டி, அன்பார்ந்த பெரியோர்களே அப்படிங்கிறேன். பெரியோர்களே, பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தாய்மார்களே. இவ்வளவு நீளமா சொன்னா எப்படி சொல்றது? மெதுவா சொல்லுன்னா கடுப்பாயிடுச்சுங்க ஐயா. உடனே அந்த ஊர் அமைப்பாளர் தம்பி கூப்பிட்டு, இந்த ஊர் அமைப்பாளர் கூப்பிடுப்பா, அவர் அப்புறப்படுத்த சொல்லு. நான் என்ன பேச வந்திருக்கேன்னா இல்ல அவர் பேச வந்திருக்காரு, அவர் அப்புறப்படுத்தியா அப்படின்னு சொல்றேன். அந்த பெரியவர் ஓடி வந்து எங்கிட்ட சொன்னார், தம்பி ஒரு நிமிஷம். ஏன் பட்டிமன்றம் முடிஞ்சு காசு வேணுமா வேண்டாமான்னாரு. வேணுங்க ஐயான்னு. அதுக்கும் அந்த அப்புறப்படுத்து, இவர் அப்புறப்படுத்தினா காசு கிடைக்காது ஐயான்னார். ஏன்? இவரு தான் எங்க பொருளாளர்னார். அது வரைக்கும் சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுங்கன்னு அவர் பேசினாரு. நாங்கெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு வந்தோம். யார் பேசுனா என்ன, யாரு கேட்டா என்ன, அங்க பாருங்க, துட்டு லேது ஓட்டி லேது. இவன் பாருங்க. ஆனா உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சிங்க. அழகா ஆண்கள் ஒரு வரிசை, பெண்கள் ஒரு வரிசை, பண்பாடு குறையாமல் ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை சந்திராபுரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி ரொம்ப. ஏன்னா நான் ஜெயா தொலைக்காட்சியில் இருக்கேங்கய்யா. தீபாவளி பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளை நீங்க ஜெயா டிவியில பார்க்கலாம். தம்பி பேசாத தொலைக்காட்சியில், அவர் பேசாத சேனலே இல்லடா தம்பி, டிஸ்கவரி சேனல்ல கூட கொஞ்ச நேரம் வந்து முகஞ்சி காட்டிட்டு போவார் அப்படின்னு வந்து. காட்டெருமை என்னைக்காவது வயித்தால போய் லீவ் எடுத்துருச்சுன்னா இவர் வந்து மூஞ்சி காட்டிட்டு போவார், நான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு பைபாஸ். தம்பிக்கு அவ்வளவு சிரிப்பட உன்னை காட்டெருமைன்னு சொன்னோன்னு அங்க பாருங்க, அவனை பாருங்க, இந்த முயல் மாதிரி வச்சுட்டு ஒருத்தன் சிரிக்கிறான் பாரு. மொட்டை ஒண்ணும் கவலைப்பட. அவன் இங்க யாருக்காவது உண்மையே சொல்றேன், தலை சொட்டை, நம்ம கோயிலுக்கு மொட்டை அப்படின்லாம் நினைக்காதீங்க. மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரே வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? கடவுளுக்கு நாமளா கொடுத்தோம்னா அது மொட்டை, கடவுளா பார்த்து நம்மள்ட்ட எடுத்துக்கிட்டாருன்னா அதான் சொட்டை. கைதட்டல் அதிகமா வருது, என்ன தெரியுது பாத்தியா? இருக்கட்டும் சார், இதுல என்ன இருக்கு? இந்த உலகத்துல அழகு என்பது புறத்தோற்றத்தை வைத்து வருவதில்லைங்க, செயல்பாடுகளாலும் நம்முடைய வார்த்தைகளிலும் தான் உண்மையான அழகு இருக்கு. அதுலதான் உண்மையான அழகு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த ஜூன் 2ஆம் தேதி பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்தாங்க. இந்த ஜூன் 2ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்தாங்க. முதல் நாளே எனக்கு சத்திய சோதனைங்கய்யா. ஆசிரியர் தான், தமிழ் ஆசிரியர். வகுப்புல உள்ள நுழைஞ்சு எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்த்துக்கள்ப்பா, இந்த வருஷம் நல்லபடியா அமைட்டும் சொல்லி வாய மூடல வளரு. ஒரு அப்பா, ஒரு பையன், எங்க பள்ளி உதவியாளர் பியூன் வந்தார். ரவிக்குமார் சார், தலைமை ஆசிரியர் இந்த பையனை உங்க வகுப்புல தான் சேர்த்துக்க சொல்லியிருக்கார். சரிப்பா போ. பையன் வந்தான், அவங்க அப்பா நின்னாரு. சரி, பையன் நம்ம வகுப்புக்கு முதல்ல வந்திருக்கானேன்ட்டு வணக்கம் தம்பின்னு. இதுல ஏதாவது தப்புங்களா ஐயா? இதுல ஏதாவது குற்றமா? திருப்பி அவன் எனக்கு என்னையா சொல்லணும்? வணக்கம் சொல்லணும். அதான் ஐயா பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா சொல்றேன். அவன் சொன்னான் பாருங்க ஐயா, எனக்கு லேசா அட்டாக் வந்த மாதிரி இருந்தது. ஒரே வார்த்தை தான் சொன்னான், வணக்கம் ஐயாடாங்கிறேன். அவன் என்னை பார்த்து வணக்கம் ஐயா அப்படின்னா. ஏய், அது வணக்கம் ஐயா இல்லடா, வணக்கம் ஐயாடாங்கிற, அதான் வணக்கம் ஐயா அப்படின்னா. ஆரம்பத்திலேயே நாராயணா வணக்கம் ஐயா, அவன் வணக்கம் ஐயா அப்படிங்கிறான். இழுத்துக்கிட்டே போறான் சார். டே வணக்கம் ஐயாடா, வணக்கம் ஐயாங்க ஐயா அப்படிங்கிறான். கடுப்பாயிடுச்சுங்க ஐயா. இவன்கிட்ட பேசி நீ பிரயோஜனம் இல்லை. அவங்க அப்பா பக்கத்தில் நின்னார், நல்லா சாதுவா இருந்தார். ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னார். ஐயா வணக்கம் ஐயான்னா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாங்கிறான். அவர் சொன்னார், பிள்ளை இப்படி சொல்லணும். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கிறுகிறுன்னு வந்ததுங்க. எங்க பழக்கமே அப்படிதாங்க ஐயான்னார். நீங்க எந்த ஊருங்க ஐயான்னு? கயக்கங்க ஐயான்னார். இங்க எதுக்கே வந்தீங்க? என்ன பயக்கங்க ஐயான்னார். எங்க பழக்க வழக்கமே அதுதான். எங்க ஊரு கிழக்க, இங்க நாங்க வந்த காரணம் பிழைக்க. அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பாதம் பணிந்து ஒன்ன கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்கள் குழந்தைகள் 1000 மொழிகளை கற்றுக்கொள்ளட்டும், தாய்மொழியாம் தமிழ் மீது பற்று கொள்ளட்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். 1000 மொழிகள் படிக்கட்டுங்க உங்க குழந்தைகள், வேண்டான்னு சொல்லல.
ஆங்கிலம் படிக்கட்டும், ஹிந்தி படிக்கட்டும், மலையாளம் படிக்கட்டும், பிரெஞ்சு படிக்கட்டும், எந்த மொழி வேணாலும் படிக்கட்டும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 1000 மொழிகள் படிக்கட்டும். ஏப்பா உலக நாயகா, வந்து சேர்ற நேரமா அது? ஏன் அடிவயிறு நோக கத்திக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. இது வேறு பாக்க போட்டுக்கிட்டு அரக்கவுளி வெத்தலை மண்ணுக்கிட்டு இது பாட்டுக்கு ஜம்முன்னு பாப்பா வா. நீதான் நடுவர், உனக்குத்தான் தலையெழுத்து, எனக்கு என்ன? பாருங்க, கூடவே சுத்துற செவ்வாழையோட நிலைமை பாரு. அந்த இசைக்கலைஞர்கள் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ஆரம்பிக்கிட்டு நம்ம அதுக்குள்ள முடிச்சிருவோம். என்ன இது தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே வாழ்க்கை எவ்வளவு சிறப்புக்குரியதா இருக்கு அப்படிங்கறக்காக சொல்றேங்க. இந்த உலகத்துல தமிழை நேசிக்காதவர்கள் தாயை நேசிக்காதவர்களுக்கு சமம்னு பாரதி சொன்னா அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட மொழி மீது தயவு செய்து பற்று. தம்பி, இது கிராமம்னு சொன்னேன் இல்ல அம்மா, இங்க நான் சொல்றதை நல்லா கேட்டுக்குங்க. நாங்க எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கோம். குறிப்பா தம்பி தலைமையில நாங்க ஒரு 12 நாடுகளுக்கு நாங்க எல்லாருமே பயணம் பண்ணியிருக்கோம். ஒரு முறை நடந்த உண்மையை சொல்றேங்க. அப்ப நாங்க விமான நிலையத்துக்கு போகும்போது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹிலாரி கிளின்டனை ஏர்போர்ட்ல வச்சு பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் பத்திரிகையில அந்த பேட்டியினுடைய விவரம் வந்ததுங்க. அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் என்னன்னா, அடிக்கடி இந்தியாவுக்கு வரீங்களா? எதுக்கு இந்தியாவுக்கு வரீங்க? அடிக்கடிக்கு இந்தியாவுக்கு வரீங்களா, எதுக்கு வரீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? போடுங்கய்யா. குனிடா, வளர்த்தி இந்த வளர்த்தி இருந்தா எப்படி ஏணி வச்சா எட்டிட்டு போடுவாங்க. இல்லாட்டி வரும்போது ஸ்டூல் எடுத்துட்டு வா. வாங்க, வணக்கம். தம்பி, எதாவது நான் வேணா எதாவது தாங்குதல் எதாவது தரட்டுமா தம்பி? சரி, ஹிலாரி பாதியிலே நிக்குது. ஹிலாரி கிளின்டன் அந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கிறாங்க. ஏமா, எங்க இந்தியாவுக்கு அடிக்கடி வரீங்களே, உங்க வெளிநாட்டுல உங்க அமெரிக்காவில் இல்லாததெல்லாம் இங்க என்னமா இருக்குதுன்னா, கோயில் இல்லையா? இல்ல இல்ல, எங்க ஊர்ல கோயில்லாம் நிறைய இருக்கு, இங்கதான் குடும்பங்கள் நிறைய இருக்கு. அப்ப அமெரிக்காவுல குடும்பங்களே இல்லையான்னாங்க. அப்ப ஹிலாரி கிளின்டன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எங்கள் அமெரிக்காவில் கோவில்களும் இருக்கின்றன, குடும்பங்களும் இருக்கின்றன. ஆனால் ஏன் இந்தியாவுக்கு அடிக்கடி வந்து நான் சுத்தி பார்க்கிறேன்னா, இந்தியாவில் மட்டும்தான் குடும்பங்களே கோவில்களாக இருக்கின்றன ஒரு வார்த்தை சொன்ன. இங்கதான் சார் குடும்பங்களே கோவில்களாக, மாமாவோடு அத்தையோடு சித்தப்பனோடு சித்தியோடு தாத்தாவோடு பாட்டியோடு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல அதை விட மகிழ்ச்சி என்னங்க இருக்க முடியும்? நிறைய வயதான பாட்டிமார்கள் ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி பண்ணீங்க இருக்கட்டும். அவங்க செட் பண்ண பிறகு ஒரு பாட்டோட அப்படியே தொடங்கி விட்டுருவோம். ஐயா வாங்க ஐயா, பார்த்து கம்பி காலில் கீழே போட்டுக்காதீங்க. நல்ல ஒரு இன்னைக்கு இருக்கிற தலைப்பை மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன அழகான தலைப்பு கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? நமது பண்பாடும் குடும்ப உறவுகளும் சிறந்து விளங்கியது அந்த காலத்திலா இந்த காலத்திலா? அந்த காலத்துல நல்லா இருந்ததா பண்பாடு குடும்ப உறவுகள்? இதெல்லாம் அந்த காலத்துல நல்லா இருக்குதா, இந்த காலத்துல நல்லா இருக்கா அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்காங்க. இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். பண்பாடு ஐயா உயராது. பண்பாடு அந்த காலத்துல நல்லா இருக்கா, இந்த காலத்துல நல்லா இருக்கா? நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க எல்லாருமே ஊடகத்திலைங்க மீடியாவில் இருக்கக்கூடியவங்க தான். இருந்தாலும் ஒரு செய்தி உங்களுக்காக நான் சொல்றேன். தயவு செய்து பெத்தவங்க இங்க நிறைய பேர் இருக்கீங்க, குழந்தைகள் பக்கத்துல இருக்கும்போது சண்டை சச்சரவு வேண்டாம். புருஷங்கூட பொண்டாட்டி கூட 2 பேருக்கு இடையில. அந்த காலத்துல வள்ளுவன் அதுக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? ஊடல்னா. அதுக்கு என்ன பேருங்க? ஊடல். காலையில ஒரு சின்னதா ஒரு சண்டை வந்தா சாயந்தரம் சமாதானம் ஆயிடுங்க. அதான் ஊர். இப்ப என்ன எடுத்துங்க, வண்டியில போயிட்டே இருந்தேன், பின்னாடி என் வீட்டம்மா உட்கார்ந்துருந்தா. உட்கார்ந்துட்டே இருக்கிறேன், இந்த 4 ரோட்ல 2 எரும மாடு இப்படி கிராஸ் ஆகி போச்சுங்க. நான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. பெரிய பட்டிமன்ற பேச்சாளருங்கிற கத்துல ஒரே வார்த்தை சொன்ன, பாத்தியா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கிராஸ் ஆகி போறாங்கன்னு. இவன் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம். அது வாய் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரே வார்த்தை, ஆமாங்க ஆமாங்க, சொந்தக்காரங்க தான், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்தம். நாங்க இதுக்கு தான் தட்டுறது கைதட்டு. அவங்கள ஹோன்னு சொன்ன கை தட்டுவாங்கம்மா. உங்களுக்கு கைதட்டவாறு பெண் படைகள் இருக்கு.
ஆமா, இங்க என்ன படம் இருக்கு? இப்ப நான் என்ன இப்ப உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன். யார் நல்லா கைதட்ட போறீங்களோ, ஆண்கள் நல்லா 1 2 3 சொன்னா ஆண்கள் கைதட்டுங்க, பெண்கள் 1 2 3 சொன்னா பெண்கள் கைதட்டுங்க. யார் நல்லா கைதட்டுங்களோ, தம்பி நீங்க 2 கைதட்டுங்கடா, குழந்தைகளுக்கு கணக்கு இல்லடா. அப்படி யார் நல்லா கைதட்டுறீங்களோ அவங்களுக்கு மஞ்சுநாதன் தன் சொந்த காசில் இருந்து 10,000 ரூபாயை பரிசாக கொடுக்க காத்திருக்கிறார் என்பதை என் சந்திராபுரம் கிராமத்திலே பணிவன்போடு தெரிவிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். பெரியோர்களே, 10,000 ரூபாய்க்கு பாருங்க, அவன் டவுசரா வந்தாலும் பரவாயில்ல, எழுந்து நின்று கை தட்டுறான் பாருங்க சார். அந்த உழைப்பு பிடிச்சிருக்கு சார் எனக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ வாயும் வயிறுமா உட்கார்ந்து இருக்கிற மஞ்சுநாதன் கையில 10,000 ரூபாய் இல்லன்னு நினைக்கிறீங்களா? டவுசர்ல வச்சிருக்கானுங்க 1,18,000 ரூபாய். அதை நீ வந்து சொல். அவன் அவன் சொல்ற நம்ப மாட்டேன். காட்டு பணத்தை கேட்கறியா டவுசரை கேட்கறியாடா? கமல் நீ செட் பண்ணிட்டியாப்பா? என்ன ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு காணோம். சரி இருக்கு, எனக்கு சொல்ல. இப்ப ஆண்கள் தயாரா இருக்கீங்களா? 1 2 3. முதல்ல பெண் குலத்துக்கு முதல்ல சொல்லிடுவான். இப்ப தாய், ஏன்னா இது அருமையான நம்முடைய முத்துமாரியம்மன் கோவில், மாகாளியம்மன் திருக்கோவிலினுடைய, எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, 24ஆம் ஆண்டு தைப்பூசம். நான் அடுத்த வருஷம் என்ன விழா தெரியுமா? வெள்ளி விழா. உண்மையா உங்க அத்தனை பேரையும் நான் இந்த திருவிழாங்கிற வார்த்தைய கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க. அந்த வார்த்தையை முன்ன விழாவை முன்னும் திருவ முன்னும் போட்டு பாருங்க. விழாதிருன்னு வரும். எந்த சமூகம், எந்த ஊரு கட்டுப்பாடோட ஒற்றுமையோட ஒரு விழாவை தொடர்ந்து இத்தனை வருஷம் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க, கொண்டாடி வரீங்கன்னா, இந்த சமூகமும் இந்த குடும்பமும் ஒருபோதும் விழாதிருக்கும் என்பதுதாங்க சத்தியமான உண்மை. அதுக்காக தான் நம்ம பெரியவங்க இந்த விழாக்களை கொண்டாடினாங்க. 1/4 நூற்றாண்டை கடந்து தமிழ் கற்ற எங்கள் நாவால் வாழ்த்துகிறோம். இன்னும் 50 ஆண்டு பொன்விழா, நூற்றாண்டுன்னு பல்லாண்டு பல கோடி 100,000 சந்திராபுரத்தில் இந்த தைப்பூச விழா வம்சமாக நல்லபடியா நடக்கணுங்கிற உங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்போடு சொல்லிக்கிட்டு, நல்ல விஷயம் சார். ஐயா ஏதாவது ஆச்சா? முடிஞ்சுதான் எனக்கே தெரியும். நீப்பா இப்பதான் பாங்க, இப்பதாயா வாத்தியக்காரங்க வந்திருக்காங்கன்னு பாக்குறேன். இப்ப இங்க பாருங்க சார், இளையராஜா சார், நான் இருங்க, உங்களை பத்தி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையா ஆண்கள் பெண்கள் கைதட்டுறதை பத்தி சொன்ன, அதை முடிச்சுட்டு ஒரு பாட்டோட தொடங்கிடுவோம். நல்ல பணி, மக்கள் நல்லா உட்கார்ந்துருக்காங்க ஆர்வமா. தம்பி அதை விட அவர்னால 1.5 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார முடியாதுங்க. அது எங்களுக்கு தான் தெரியும். நீ அனுமதி கொடுத்தீங்கன்னா சொல்றேன். சொல்லவா? இங்கதான் சொல்லணும். தம்பிக்கு டேங்க் கெப்பாசிட்டி 1.5 மணி நேரம் தான் தாங்கும். இறங்கி போயிட்டு வருவாரு. அதை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இருக்கட்டும், மாம மச்சின ஊர்ல தாண்டா இதை சொல்லணும். போதும். உண்மையிலுமே 1 2 3 சொல்லும் போது பெண்கள் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. எங்க ரெடியா? பெண்கள் 1 2 3 ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆயாலாம் தட்டுதுறான்னு என்ன அர்த்தம்? உன் 10,000 ரூபாய் வாங்காம போக கூடாதுங்கிறதுல கங்கணமா இருக்காங்கன்னு அர்த்தம். மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. இந்த பாருங்க, தந்தை குலம், தாத்தாக்கள், தந்தைகள், தம்பிகள், அண்ணன்கள், இளம் சிங்கங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ரெடியாடா தம்பி? ஆண்களுக்காக 1 2 3 ஐயா தட்டுங்க ஐயா. 10,000 ரூபாய் பொழுதுவான கிடைக்காது, மஞ்சுநாதனோட 10,000 ரூபாய். என் நிலைமை பத்தியாடா, பஸ் ஸ்டாண்டுல லேஜியம் வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இருக்கட்டும், இவங்க 2 பேரை வந்து செட் பண்றதுக்குள்ள நான் எவ்வளவு சாவறேங்கிறது இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்றேங்க. ஒரே ஒரு பிள்ளையாருடைய பாட்டோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் விநாயகரை முதல்ல கும்பிட்டுட்டு மூத்த பிள்ளையார் வழிபாடுன்னு நாம ஏன் வச்சிருக்கிறோம்? நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதக்கால். ஏன் தெரியுங்களா? கம்பன் பாடி வச்ச மங்கள வாழ்த்துல விநாயகனை கும்பிட்டுட்டு தொடங்குற எந்த காரியமும் வாழ்க்கையில் ஜெயிக்கும், தடைகள் வராது என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் விநாயகரை கும்பிடுறோம்னு ஒரு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க மகாபாரத கதைய வியாசர் சொல்ல யார் எழுதுனா தெரியுங்களா? விநாயகர் எழுதினாரு. சொல்லுவேன் எழுதணும், ஸ்பீடு குறையக்கூடாது. சொல்லுவேன் எழுதுவேன் எழுதணும், ஸ்பீடு குறையக்கூடாது. என்ன பண்ணார்? எழுதிக்கிட்டே இருந்தாருங்க. எழுத்தாணி முறிஞ்சு போச்சுங்க.
கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. எழுத்தாணி முறிஞ்ச உடனே விநாயகர் கொஞ்சம் கூட யோசிக்கல. தன்னுடைய அழகான தந்தத்துல ஒன்ன உடைச்சு அதையே எழுத்தாணியாக்கி எழுதிய பெருமை விநாயகனுக்கு உண்டு. இத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் தேர்வுல பிள்ளையார் சொல்லி போடுறேன் தெரியுங்களா? ஏன் தேர்வுல பிள்ளையார் சொல்லி போட்டு ஊன்னு போட்டு எழுதுறேன் தெரியுங்களா? எந்த தடைகள் வந்தாலும் விநாயகனை போல அந்த தடைகளை உடைத்து காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் அந்த சுழி போட்டு தொடங்குறோம். அந்த சுழி போட்டு இதையும் தொடங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் எக்கோ கொடுப்பா. ஹலோ 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 ஹலோ. ஓர் ஆனைக்கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத வித்தை வரும், புத்தி வரும், புத்திர சம்பத்தும் வரும், சக்தி தரும், சித்தி தரும் தான். கைதட்டல் கொடுங்க அந்த இசைக்கலைஞர்களுக்காக. ஏன்னா ஒரு 7 மணி நேரம் பயணம். அவரு சென்னையை கடந்து வர்றாரு, ட்ரெயின்ல வர்றாரு. நம்ம அந்த விஸ்லிங் மட்டும் பாருயா. ஒரு பேச்சாளனுக்கு மைக் அமையறதும் மனைவி அமையறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். உன் புண்ணியத்துல மைக்காவது நல்லதா வாய்க்கட்டும். ஏன் அப்படி பாக்குற? நீ அப்படி பார்க்காத. அவன் உன்னையே பார்க்கிறான். நான் இந்த மேடையை விட்டு இறங்கினாலும் விட்டுருவான், தங்கச்சி இறங்கினாலும் விட்டுருவான். ஆனா நீ இறங்குனீன்னா உன்னை சுத்தி சுத்தி வருவான். உன் டவுசரை செக் பண்ணாம விட மாட்டான். இந்த ஆள் சொன்னது உண்மையா? 1,15,000 ரூபாய் வச்சிருக்காரா? அவன் கண்ணே பாரு, ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரியே வச்சிருக்கான். ஆனா மகிழ்ச்சி, எந்த ஊரில் குழந்தைகள் நன்றாக தமிழ் கேட்கிறார்களோ அந்த ஊர் நல்ல எதிர்காலத்தை கொண்டதாக இருக்கும். அன்பிற்குரியவர்கள், ஏன் வேடிக்கைக்காக சொல்லல, உங்களை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. உண்மையா சொல்றேன். எத்தனையோ சேனல்ல எல்லாம் போய் பேசுவாங்க. இந்த பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு, சோளப்பொரி சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அதுல டவுன்ல எல்லாம் வித்தியாசமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ஐயா. சோளப்பொரியும் வாங்கிக்கிறான், பாப்கார்னையும் வாங்கிக்கிறான், ஐஸ்கிரீமையும் வாங்கிக்கிறான். இந்த சோளப்பொரியை எடுத்து ஐஸ்கிரீம்ல தொட்டு தொட்டு நமக்குன்னு சாப்பிட்றான் ஐயா. நான் ஒருத்தன் வாயவே பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேணுமான்னு கேட்டேன். வேணாண்டா, என்னடா டேஸ்ட் இது? சோளப்பொரி மொறுமொறுன்னு சாப்பிடணும் இல்லையா, கிறிஸ்பியா சாப்பிடணும். அது என்னடா வதக்குன்னு திங்கிற, ஐஸ்கிரீம்ல ஊற வச்சுன்னேன். பக்கத்துல இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்காம திங்கணும், இல்லாட்டி திரும்பி நம்ம கிட்ட பங்கு கேட்பான்னா. நல்லா வருவீங்கடா நகரத்துலன்னு நினைச்சேன். ஆனால் அன்பிற்குரிய சந்திராபுரத்தை சார்ந்த பெருமக்களே, ஒன்ன சொல்லி அறிமுகப்படுத்தி இந்த பட்டிமன்றத்தை பேச்சை வர தொடங்க சொல்லிடலாம். என்ன தெரியுங்களா? வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க, சந்திராபுரம் மாதிரியான கிராமத்திலும் இத்தனை தாய்மார்கள் இருக்கிறீர்கள். 2 தாய்மார்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? வெளிநாட்டு தாய்மார்களுக்கும் கிராமத்து தாய்மார்களுக்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சந்திராபுரம் மாதிரியான கிராமத்திலும் தாய்மார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 பேருடைய ஓட்டத்திற்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை தாங்க நம்ம வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. அடுத்த தலைமுறையை எப்படியாவது முன்னேற்றிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல அந்த தாய் நல்ல பலன்களை தர வேண்டும் என்பதை சொல்லி, மகிழ்ச்சி, மன நிறைவு, பண்பாடு, குடும்ப உறவுகள் எல்லாம் சிறந்தது. அந்த காலமா இந்த காலமானு தலைப்பு. அதில் அந்த காலமே என்கிற அணிக்கு தலைமையேற்று இல்லை, இன்னைக்கு அவரே தான் ஒட்டுமொத்தமா அந்த அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறவர். பொற்குடத்திற்கு பொட்டு வைக்க வேண்டியதில்லைம்பாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் வேண்டியதில்லைம்பாங்க, மஞ்சுநாதனுக்கும் அறிமுகம் தேவையில்லை. எந்த ஊரு போனாலும் எத்தனை துண்டு போட்டாலும்
பட்டாடையே போட்டாலும் இந்த பச்சை துண்ட சாகர வரைக்கும் விடமாட்டேன்னு சொல்லுகிற, வாழ்நாள் எல்லாம் விவசாயிகளுக்காக பேசுவதையே தன் மூச்சாக கொண்டிருக்கிற சில பேர் பேச்சுக்கும் சில பேர் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காதுங்க. எதை பேசுகிறோமோ அப்படி வாழுகிறவன், எதை வாழுகிறானோ அதை மட்டுமே பேசுகிறவன். என் அன்பு தம்பி, உண்மையாகவே இத்தனை கலைஞர்களின் வாழ்க்கையில் விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய பல கலைஞர்களுக்கு வாழ்க்கையின் உயிரூற்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி, கலைஞர் டிவியில, விஜய் டிவியில, ஜெயா டிவியில, சன் டிவியில கிடையாது. ஒரே ஒரு படம் சொல்றேன், கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்துச்சுங்க. 2 வருஷம் ஆச்சாடா தம்பி. அந்த 2 வருஷத்துல இயக்குனர், அதுல மிகச்சிறப்பான நம்ம நண்பர் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் முக்கி அத்தனை சீன் நடிச்சேன், எவனும் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், ஆனா ஒரே சீன்ல கலக்கிட்டே மாப்பிள்ள அப்படின்னார். என்ன அந்த சீன் தெரியுங்களா? அந்த பெத்த மகளுக்கு செருப்பு கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு செருப்பு வாங்கி தர்ற சீன் நடிச்சிருப்பாருங்க. உண்மையாகவே அதுல அப்பாவா நடிச்சார் மஞ்சுநாதன் நான் சொல்ல மாட்டேன், அப்பாவாகவே வாழ்ந்தார் மஞ்சுநாதன் தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட அணுக்கள் தோறும் பயிர் வளர்த்த சமூகத்திலே அணுக்கள் தோறும் இன்றைக்கு தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிற மஞ்சுநாதன் இன்றைக்கு சந்திராபுரம் வந்திருக்கிறார். ஓங்கி நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த விழா எலும்பெல்லாம் மேல போய் வர்ற அளவுக்கு பேசியிருக்கேன். அந்த காலமேன்னு ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நீ அதே மாதிரி மேல போய் பேசணும் தான். ஆனா இவன் மேல போனாலும் பேசுவான். சிவசிவால் உண்மையா சொல்ல, ஏன் தெரியுங்களா? இந்த மாதிரி கலைஞர்கள் வருகிற போது தெய்வங்களே வரவேற்கும் என்பது தாங்க உண்மையான உண்மை. அப்படிப்பட்ட பெருமை எனக்கு தெரிஞ்சு இவன்ட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? எந்த பள்ளிக்கூடத்திலும் போய் பெருசா படிச்சதில்லை. டைமண்ட் ஜூப்ளியில பள்ளிக்கூடம் தான் படிச்சான். எந்த பல்கலைக்கழகத்திலும் படிச்சதில்லை, பள்ளிக்கூடத்தை தாண்டினதில்லை. ஆனால் இன்றைக்கும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இவரை பேச கூப்பிடுறாங்கன்னா அப்படிப்பட்ட பெருமை அனுபவத்தாலும் தன்னுடைய சுயநமில்லாத தன்மையினாலும் வளர்த்து கொண்டிருக்கிற மஞ்சுநாதனை மீண்டும் ஒரு முறை இந்த மன்றம் உங்கள் கைதட்டலோடு இங்க சொல்ல சொல்ல அப்படியே புகையுதுங்க. அந்த காலம் வெத்தலை வாக்கு வேட்டி சுண்டு, இப்ப நாங்க என்ன தடத்துல ஒரு ஆளுங்களா? இந்த காலத்துல நல்ல விஷயங்கள் இல்லையா? இந்த காலத்துல பிள்ளைகள் எத்தனை சாதிச்சிருக்காங்க, இந்த காலத்துல அறிவியல் எவ்வளவு வளர்ந்திருக்கு, இந்த காலத்துல டெக்னாலஜி. உங்க காலத்துல சொம்ப தூக்கிட்டு காட்டு பக்கம் ஒதுங்குனீங்க. ஏரி கரை மேல ஏன் அவ்வளவு இழுத்த? யாரும் பக்கத்துல வந்துடாதீங்கிற, ஒதுங்குறேன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இப்படியா இருந்தது. எங்க தாத்தா காலத்துல பாட்டு எப்படி இருந்துச்சு? எங்க தாத்தா காலத்துல பாட்டு எப்படி தெரியுங்களா இருந்தது? அப்ப பாட்டு கொடுத்தான் பாருங்க, யாரு? பாகவதர், தியாகராஜ பாகவதர். அந்த காலத்து சூப்பர் ஸ்டார், ஐயாவுக்கெல்லாம் தெரியும். அடே அப்பா, சொந்தமா விமானம் வாங்கி ஓட்டுற அளவுக்கு பெரிய ஆளு அந்த காலத்துல இங்க. ஆனா கடைசியா ரொம்ப சிரமப்பட்டு இறந்து போனார். அது வேற விஷயம். ஏன்னா என் வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே என்பதுதான் தமிழன் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அவரே சொன்னார். எப்படி பாட்டு தெரியுங்களா? தாத்தங்காலத்துல எங்க தாத்தா எங்க பாட்டியை பார்த்து இந்த பாட்டு தான் பாடினாரு. லவ் சாங். என்ன பாட்டு தெரியுமா? கொஞ்சம் எக்கோ வை தலைவா. பாடினா தானே கேட்கும், சொன்னா கேட்காது இல்ல. இவன் விட்டா தானே. அந்த மைக்க குடியா, அவனே வந்து பாடிடுவான் நாட்டிற்கு. சந்திராபுரத்துல நீ 2 பேச்சாளர் இல்லைங்க பாரு, 4 பேச்சாளர் இருக்கான். சூப்பர்ரா சூப்பர்ரா. அந்த குழந்தைகளுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இப்படிதான் இருக்கணும் குழந்தை. ஹலோ செக். ஹலோ ஹலோ ஹலோ. தம்பி குழாய் கட்டி இருக்கீங்களா? தயவு செய்து அதை கட் பண்ணுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சீக்கிரம் ஆகட்டும், நான் வேண்டிக்கிறேன் ஆத்தாட்ட. தயவு செய்து குழாயை கட் பண்ணு. என்னடா பேசுறது எனக்கே என் பொண்டாட்டிட்ட பேசுற மாதிரி எதிர் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, இப்போ ஆஃப் பண்ணி. ரொம்ப நான் தயவு செய்து இடையில ஆன் பண்ணி விட்டுறாதையா. ஹலோ ஹலோ. சரி, இது எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏற்றுப்பா, கொஞ்சம் இப்போ ஏற்று. ஹலோ ஹலோ. இப்போ எக்கோவை, இந்த பாட்டுக்கு எக்கோ இல்லைன்னா இப்போ தியாகராஜ பாகவதர் எங்கே போகிறாரோ அங்கே நான் போயிடுவேன். அதனால தான் எக்கோவை ஏற்றுங்க. ஹலோ 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 ஹலோ. கார்லையா நீ அனுப்பாம விட மாட்டேயாட்டிருக்கேடா. உங்க அம்மா எங்கடா இருக்காங்க?
இல்ல அவங்க இருந்த திசை நோக்கி கும்பிடணும்டா, அதுக்கு தான் கேட்கிறேன். அவங்களோட தான் வந்து அவங்களோட தான்டா வரேன்னா. அவன் பாரு, உங்க அம்மா அப்பா எங்கடா? அவங்களோட தாயா வந்தேன். அவங்களோடவே வாடா, வாழ்நாள் முழுவதுக்கும் அவங்களோடவே வாடா. உன் பேர் என்னடா தங்கமே? ஜெய் யாதவ். யாருங்க அவங்க? உங்க அம்மா. அம்மா வணக்கம்மா. அவங்க ஏன் அம்மா உங்களுக்கு வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம். தம்பியை இங்க விட்டுட்டு நீங்க ஏன் அங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு இப்பதான் தெரிஞ்சம்மா. கொஞ்ச நேரம் நீ அனுபவிடான்னு அவனுக்கு முன்சேர போட்டு உட்கார வச்சு கைதட்டு உண்மையிலுமே ஏங்க, குழந்தைகள் இப்படி தைரியமா ஒரு சபையில பேசுறது தாங்க உண்மையான ஆண்மை. இந்த வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். தியாகராஜ பாகவதர் ஒரு காலத்துல, தம்பி எங்க தாத்தா வருவாளா இல்லடா வருவாரான்னு எப்படி பாட்டு தெரியுங்களா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ, எப்போ 6 வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தார். இப்ப எப்ப கொலாயை கட் பண்ணிடுறதா? கொலாய் வருது எனக்கு வருது. 6 வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தார். உண்டோ கிளம்பி உண்டா என் குடும்பத்துல குச்சி வச்சாங்க. உள்ள மட்டும் உள்ள மட்டும் வழியமானேவா இது பழகி. பாட்டு நல்லா இருக்கு, ஒரு கைதட்டல் கொடுங்க. நல்லா இருக்குல்ல? அப்ப அந்த காலத்துல தொடங்கி இந்த காலம் வரைக்கும், ஏன்னா அதுக்கு மேல அதிகம் நான் பாடல, அவங்கவுங்க நிறைய பாடல்களோட கருத்துக்களோட நகைச்சுவைகளோட வந்திருக்காங்க. அந்த காலமா இந்த காலமே பேச வந்திருக்கிறவங்க மிகச்சிறந்த நல்லாசிரியருக்கான அத்தனை தகுதிகளையும் ஒருங்கே வாய்க்க பெற்றவர். பல்வேறு தொலைக்காட்சிகளில் சிறந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்று வரக்கூடியவர். எளிமையான நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஏற்றமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன் பேச்சில் மாற்றம் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய எங்கள் மஞ்சுநாதன் அவர்களினுடைய கலை குடும்பத்தினுடைய டீச்சர் சகோதரி அன்பு வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல். நல்லா இருக்குன்னு பேசுறது. அந்த காலத்துக்கு ஒரு ஆண், இந்த காலம்ங்கிற ஒரு பெண் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் நானும் பேசுகிற போது இடையிடையே பாடுகிற பாடல்களுக்கெல்லாம் உயிரோட்டம் தருவதற்காக ஈரோட்டு மண்ணில் அவர் வாழ்ந்தாலும் நாமக்கல் பாவை கல்வி நிறுவனங்களில் இசைத்துறையினுடைய துறை தலைவராக விளங்கக்கூடிய அவர் பேரே இளையராஜா. ஒரு கைதட்டல் கொடுங்க. அங்கிருந்து வந்திருக்காரு, நாமக்கல் இருந்து வந்திருக்காரு. பாவை கல்வி நிறுவனங்களில் இசைத்துறையினுடைய துறை தலைவராக ஹெச்ஓடியா இருக்காருங்க. நமக்காக வேண்டி வந்திருக்காரு. அவர் கீபோர்ட் அப்படின்னா அன்பு தம்பி. இன்னைக்கு இந்த தைப்பூச விழாவுக்கு அவர் வர்றது இன்னொரு சிறப்பு என்னன்னா, நேரா அவர் எங்கிருந்து வர்றாரு தெரியுங்களா? மருதமலை கோவில் இருந்து வர்றாரு. அங்க வாச்சிட்டு இங்க வர்றாரு. அங்க இருக்கிற முருகனுடைய அருளை இங்க இருக்கக்கூடிய இசை வடிவுல கொண்டு வர்றாரு. சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே, பக்தி பெருகிட பட்டு குறைந்திட வருவேன் நான் வருவேன். அழகா அந்த அருளோடு வந்திருக்கக்கூடிய பழனியை சார்ந்த திரு கமல் அவர்கள் அன்பு சகோதரர் சாந்திநாதன் கலைக்குழுவினருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். 30 ஆண்டுகள் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் நல்லா இருக்கணும். எங்களுடைய இந்த இனிய பட்டி மண்டபத்தை, நம்ம சந்திராபுரத்துல நடக்கக்கூடிய இந்த அற்புதமான இன்னிசை பாட்டு மன்றத்தை யூடியூப் மூலமாக ஒளிப்பதிவு யூடியூப் மூலமா ஒளிபரப்ப இருக்கும். அந்த ஒளிப்பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 சேனல்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலினுடைய நிறுவனர் அன்பு தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் மற்றும் அன்புக்குரிய சகோதரன் கிராமத்து பட்டதாரி. இந்த நிகழ்ச்சியை நீங்க கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். கூடிய சிறுத்துல என்ன ஒரு வாரத்துல வந்துருமா, ஒரு வாரத்துல எடிட்லாம் பண்ணி அழகா உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போறீங்க. சந்திராபுரம் மண்ணை உலகமே பார்க்க இருக்கிறது யூடியூப் வழியாங்கிறதுதான் பெருமையான விஷயம். கிராமத்து பட்டதாரி சேனலினுடைய அற்புதமான தம்பி கினா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி உங்களை
உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, யாரேனும் விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி, முதல் வாதத்தை தொடங்குவதற்காக தன்னுடைய சிம்ம குரல் எடுத்து பாட வருகிறார் நம்முடைய கொங்கு மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஒரு நல்ல கை. Hello.